ஆரம்பத்தில் KN நேரு, ராமஜெயத்தின் மனைவி லதா, ராமஜெயம் குடும்பத்தினர், ராமஜெயத்திற்கு நெருக்கமாக இருந்த கட்சிக்காரர்கள், திமுக மாவட்ட நிர்வாகிகள், ராமஜெயத்திற்கு நெருக்கமானவரான குடமுருட்டி சேகர் என்று பலரையும் விசாரணை செய்தது காவல்துறை. முக்கியமாக ராமஜெயத்திற்கு தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் யாரேனும் எதிரிகள் இருக்கிறார்களா என்றும், கொலையில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடந்தன. இலங்கை மட்டக்களப்பு கொலைபாணி அல்லது மலேசிய கொலைபாணியில் கொல்லப்பட்டிருந்தார் ராமஜெயம் என்று வெளியான செய்திகளின் அடிப்படையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளிநாடு சென்றவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் பட்டியலை கொண்டு விசாரித்தது காவல்துறை. அத்தோடு உள்ளூர் ரவுடிகள் பலரிடமும் தீவிரமாக விசாரணை நடத்தியது காவல்துறை. விசாரணை தொடங்கி 3 மாதங்கள் ஆன பிறகும் கூட எந்த ஒரு துப்பும் கிடைக்காத நிலையில் ராமஜெயம் கொலை வழக்கை CBCID விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று ராமஜெயம் குடும்பத்தினர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது.